என்ன கட்சியோட பெயர் என்னங்கிறத சொல்லுவார் அப்படின்ற எதிர்பார்த்த நேரத்தில் அவருமே அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இந்த பிறந்தநாள் வந்து எல்லாரும் போல இது வந்து ஒரு சாதாரண பிறந்தநாளாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால நேற்று வந்து இந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு அறிவிப்புகளும் நான் வெளியிடாமல் இருந்தேன். அதனால தான் இன்னைக்கு வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு வீடியோ மூலமாக சொல்கிறேன். இது வந்து இனி வரக்கூடிய நாட்கள் இப்படியே வரும். அதாவது மாற்றங்கிறது நம்ம மாறணும், நம்ம மாறினதுக்கப்புறம் மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் வச்சிருக்காரு. முக்கியமாக இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கான ஒரு அறிகுறியா இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் டிவிகே சார்பில் சிஎம் விஜய் சார் அவர்களும், அப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சார், அப்புறம் வந்து இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வர்றாங்க, அடுத்த ஜென்ரேஷனை ஊக்குவிக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனை வந்து அரசியல் வயப்படுத்தி அவங்களை இன்னும் மேன்மேலும் ஒரு பக்கா பொலிட்டிக்கலாக அவங்களோட ஜென்யூனாக, அதாவது பொலிட்டிக்கலாக அவங்களோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு படி அதிகமாகவே இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க.